ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும்னா தாறுமாறான தக்காளி சோறு எப்படி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. என்னுடைய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காண்டி நான் இதை செய்கிறேன். அதனால் ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியை சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஆர் பாட் வச்சு அதில் ஆயில் கொஞ்சமாக கீ சேர்த்து நல்லா சூடானதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டைக்கிராம்பு தூள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டைக்கிராம்பு தூள் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ். கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரிசி ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அது சேர்த்துக்கோங்க. அரிசி எந்த அளவுக்கு பவுலில் எடுத்துருந்தோமோ அதே அளவுக்கு 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கடுத்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. விசில் வர கேப்பில் மைனஸ் சேர்த்து அப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஆனியன் கட் பண்ணி அதில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மைனஸ் வெஜ்ஜு மைனஸ் இருக்கும்ல, அதை நல்லா சேர்த்துக்கோங்க. இதோட நீங்கள் கேரட், குக்கும்பர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தயிர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு விசில் ரிலீஸ் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கரெக்டான அளவுக்கு வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தாறுமாறான தக்காளி சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் கிட்ஸ் லஞ்சுக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுங்க ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.